ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பொங்கல் பண்டிகை எப்படி போச்சு? எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த இயர் பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி பொங்கல் வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டது, ஆனால் நினச்ச மாதிரி நடக்கலை. பட் இந்த வருஷம் தாத்தா பாட்டியோட போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் பொங்கலுக்கான அவுட்ஃபிட் வந்து இந்த சாரீ தான். நான் எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா சுமையா டிசைன்ஸ் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். பட் லாஸ்ட் டைம் எனக்கு தீபாவளிக்கு லேபிள் சமீரா அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இந்த டைம் என்னென்னா கொரியர் வைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ லோக்கலில் ஏதாவது டைலர்ஸ் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு யாருமே இங்கே இது வரைக்கும் அமைஞ்சதே கிடையாது. நான் ஒரு டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுப்பேன், ஆனால் அவுட்புட் என்னமோ கொஞ்சம் வேறு மாதிரி தான் வரும். பட் தேங்க் காட் இப்போ எனக்கு இங்கே லோக்கல்லையே ஒரு நல்ல பொட்டிக் கிடச்சிருக்கு. கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அவங்களும் ஓகே நீங்கள் சொல்கிற டிசைனில் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. வாராஹா பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது ரெயின்போ ஷோரூம் இருக்குல்ல ஹொசூரில், அந்த ஏரியாவில் தான் இந்த பொட்டிக் இருக்குது. வித்தின் 1 டேக்குள்ளே நான் சொன்ன டிசைனை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் ஹொசூர் லோக்கலில் ஏதாவது ஒரு நல்ல டெய்லர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டிக் செக் பண்ணி பாருங்கள். அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2025 ரீகேப்பில் சொல்லியிருந்தேன்ல, அது இந்த வீடு தான். மெயினாக இந்த வீடு வாங்கினதுக்கான ரீசன் வந்து லேண்டு தான். பிகாஸ் தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வீடு கட்டுறப்போ ரெண்டுமே இடிச்சிட்டு கட்டணுன்னா நல்லா பெருசாகவே ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதை சேல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் நான் தாத்தா கிட்டே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் அவங்க விற்கிற மாதிரி இருந்தால் நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க விற்கிறோம் அப்படின்னு சொன்னதும் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்க்குள்ளேயே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது தாத்தா பாட்டி வீடு இருக்கு இல்லையா, அதே சைஸ்க்கு தான் இந்த லேண்டும் இருக்குது. பட் என்னென்னா முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் லேண்ட் எம்டியாக விட்டுட்டு நடுவில் வீடு கட்டியிருக்காங்க. வீடு வந்து ரொம்ப பழசு. அது ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா அது பாட்டுக்கு இடிஞ்சு விழுந்துடும். பட் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணல. எப்படியும் இடிச்சிட்டு கட்ட போகிறதுக்கு எதுக்கு அதில் கை வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சுருக்கோம். மொத்தமாக அது லேண்டுன்னு பார்க்குறப்போ 2.25 சென்ட் இருக்குது. அது போக தாத்தா பாட்டி அவங்க கட்டியிருக்கிற வீடு வந்து 2.25 சென்ட்டுக்கு. மொத்தமாகவே வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்பேஷியஸாகவே வரும். அண்ட் நிறைய பேர் வீட்டுக்கான பிளான் பற்றிலாம் கூட கேட்டிருந்தீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து மெயினாக லோன் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது ஹவுசிங் லோன். ஆல்ரெடி ஹவுசிங் லோன் பே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் மேக்ஸிமம் லோன் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் எனக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலேயே நான் லாஸ்ட் இயர்லேருந்தே வீட்டுக்காகவே தனியாக சேவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த இயர் வீடு கட்டுறதுக்கு கை வைக்க போகிறது கிடையாது. மேக்ஸிமம் அது நெக்ஸ்ட் இயராக தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிளானிங்லாம் அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம். முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டுட்டு வந்ததுனால அடுத்த நாள் எங்கள் வீட்டில் மட்டும்தான் வேலை இருந்துச்சு. ஸோ காலையிலே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக கோலத்தை போட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாரீ கட்டி 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃப்ரம் கைத்தறி ஸ்டுடியோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. கலர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் வெயிலில் நின்னோம் அப்படின்னா அந்த ஷேட் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. எக்ஸாக்டாக பீகாக்கோட ஃபெதரில் எப்படி டபுள் ஷேட் இருக்குமோ அதே மாதிரி தான் வெயிலில் போய் நின்னோன்னா அந்த கலர் தெரியும். சாரீ பார்த்ததுமே எனக்கு ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஸ்கேலோப் டிசைன் கொடுத்து தான் இந்த ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபிட்டிங்குமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து ஃபஸ்ட்டே குளித்து ரெடி ஆகிட்டு படைக்கிறப்போ காய் வைப்போம்ல, அது எல்லாத்தையுமே வேக போட்டுட்டு இருந்தாங்க. என்னென்ன செஞ்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், வேர்க்கடலை, அவரைக்காய், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அது எல்லாத்தையுமே இங்கேயே ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு தான் கொண்டு போயிருந்தோம். தென் அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா மாலை போட போகிறாங்க. ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும். அதனால் சாமி ஃபோட்டோவுக்கு தேவையான பூவெல்லாமே காலையிலே கோர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ளே போட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பியாச்சு. அண்ட் எங்கடா எங்கள் அப்பாவை காணுமேன்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்பா வீட்லேயே இல்லை, கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எப்போவுமே பொங்கல் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க. ஸோ என்றைக்கு லீவ் இருக்குமோ அன்றைக்கி வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது. ஸோ இந்த வருஷம் தேர்ஸ்டே லீவ் கொடுத்துருந்ததுனால ஃப்ரைடே நைட்டே கிளம்பிட்டு தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு 4-5 கோயில் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரைடே மார்னிங் வர மாதிரி பிளான் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இந்த என்டையர் vlogல அப்பா இருக்க மாட்டாங்க.
மாதிரி சாணி தெளித்து கோலம் போட்டாலே அது ஒரு தனி அழகு தான். முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ ஃப்ரைடே அன்றைக்கி அதே மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படின்னா மேண்டேட்டாக இதே மாதிரி சாணி தெளித்து தான் கோலம் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கலையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே பெங்களூரில் தான் இருந்தோம். இங்கே பொங்கல்னு சொல்கிற மாதிரி அங்கே சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு கோலம் போடுறதுக்காக சாணி தெளிக்கணும். அதுக்கு பக்கெட்டை தூக்கிட்டு தெரு தெருவாக போவோம் அந்த சாணியை தேடிட்டு. அங்கேயும் மாடலாக வச்சுருப்பாங்க, ஆனால் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். அதுலேயும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சாணிக்கு பயங்கரமாக டிமாண்ட் வந்துடும். அதனாலேயே அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தேவைப்படுறப்போ கிடைக்காது. அதுவே எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே பொக்கிஷமாக இருக்கிற விஷயம்லாம் இங்கே ஈஸியாகவே கிடச்சிட்டு இருந்துச்சு. முன்னாடி தாத்தா பாட்டியும் மாடலாக வச்சுருந்தாங்க நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் மெயின்டைன்லாம் பண்ண முடியல 2 பேராலையும். அதுக்கப்புறம் தான் இருந்த எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. இப்போ வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த கார்டன் மாதிரி வச்சுருக்காங்கள, அந்த ஏரியா தான் முன்னாடி மாட்டுக்கொட்டாயாக இருந்துச்சு. இப்போ அங்கங்கே பூச்செடியாக வச்சு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு குட்டியாக அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த ஸ்டீல் பொங்கல் பானை லாஸ்ட் இயர் வாங்கினது. ஒரு டைம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோமா, ஸோ அதே தான் இந்த இயருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்திருந்தாங்க. அதுக்கு 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் அது கூட 8 கிளாஸ் தண்ணி, அது அரிசி ஊற வச்ச தண்ணி, அது போக எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணியிருந்தோம். நிஜமாகவே இந்த வருஷம் பொங்கல் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான வெதர்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் காலையிலே தூர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் வச்சுட்ருக்கிறவங்க கூட ஒழுங்காக வைக்க முடியல, அணைஞ்சு போயிட்டே இருந்தது. அதனாலேயே நாங்கள் வெளியே வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சோம். பட் இந்த வருஷம்தான் சுத்தமாக காற்றும் இல்லை, மழையும் இல்லை, நல்லா காலையிலேயே வெயில் அடிச்சிச்சா, ஸோ சூப்பராக இருந்தது பொங்கல் வைக்கிறதுக்கு. அதுலேயும் அடுப்பில் பானை வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே ரொம்ப சூப்பராக பொங்கலும் பொங்கி வந்துருச்சு. இங்கே பால் பொங்கி வந்ததும் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு விட்டுட்டோம். கொஞ்சம் பேர் அரிசி கூடவே பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு ஊற வச்சு கூட சேர்ப்பாங்க. பட் நாங்கள் வெறும்னே அரிசியை மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். இதுவே வீட்டில் இந்த குக்கர்லலாம் செய்கிறப்போ சில டைம் பாசிப்பருப்பு அம்மா சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு பருப்பு சேர்க்குறத விட வெறும்னே ரைஸ் மட்டும் ஆட் பண்ணி செய்கிற பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் நம்ம வகை வகையாக வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் அந்த கோயில் பொங்கலுக்கு எதுவுமே கம்பேரே பண்ண முடியாது. அதில் மட்டும் என்ன சேர்க்குறாங்கன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் திருவண்ணாமலையில் ஒரு பொங்கல் கொடுப்பாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, தி பெஸ்ட்டு பொங்கல். அதே மாதிரி புளி சாதமும் அங்கே செம்மையாக இருக்கும். இது நீங்கள் ஸ்டீல் பானை வச்சதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுட்டே தான் இருந்தோம். ஏன்னா கேஸ் ஸ்டவ்னால் நம்ம அடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே அதெல்லாம் பண்ண முடியாததுனால இன்பிட்வீன் ஒரு 2 minutes ஒன்ஸ் கலந்து விட்டுட்டே தான் இருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த பால், தண்ணி இதெல்லாத்தையும் நல்லா இழுத்து ரைஸ் நல்லா குழஞ்சி ரெடியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்குறது தான். வெல்லத்தோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸ்க்கு 2லேருந்து 2.5 கப் வரைக்கும் வெல்லம் சேர்க்கலாம். நாங்கள் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தோம். ஏன்னா தாத்தாவுக்கு ரொம்ப இனிப்பு சேர்த்தா திகட்டிடும், சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இனிப்பு கொஞ்சம் மைல்டாக தான் சேர்த்துருந்தோம். 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் ಇದೆ. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தாராளமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு, திராட்சை 2மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பொங்கலை சேர்த்துட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா பொங்கல் படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு ஏதாவது டிஷ்ஷில் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா போதும், சாப்பிடவே மாட்டா. நெய் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் அதிகமாக சேர்க்குற மாதிரி டிஷ்ஷில் கூட இவளுக்காகவே நாங்கள் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தோம். இன்னும் நல்லா சேர்த்தா தான் அந்த கையில் எடுக்கும்போது பிசுன்னு ஒட்டாமல் வரும். பட் இந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அது என்னமோ எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் விறகடுப்பில் செய்கிறதுக்கும் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பெரிய வாழை இலையை போட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு ஃபைனலாக ரெடி பண்ண பொங்கலும் வச்சு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணி முடித்தாச்சு. இங்கே முடித்தோடனே வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிடணும்ல. ஸோ அதுக்கு வந்து தங்கச்சியும் பாட்டியும் ஆல்ரெடி பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு உள்ளேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோம். நீங்கள் பாட்டியை நான் எந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் ஒரு கொஷின் வரும். என்ன அப்படின்னா, அவங்க கர்நாடகாவா இல்லை தமிழ்நாடுவா அப்படின்னு சொல்லி. ஸோ பாட்டி பிறந்தது வளர்ந்தது அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே இருந்தது கர்நாடகா தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் தமிழ்நாடு. பட் எங்கள் தாத்தாவோட நேட்டிவ் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற சொந்த ஊர் தான். அதாவது கெலமங்கலம்னா டவுன் கிடையாது, அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜ். அதே மாதிரி அப்பா அம்மாவோட நேட்டிவும் இதே ஊர் தான். அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். மேரேஜ்க்கு அப்புறமா அப்பாவோட ஒர்க்காக நாங்கள் கொஞ்சம் இயர்ஸ் வந்து பெங்களூரில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பெர்மனெண்ட்டாக இங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பேருக்கு இருந்த டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி எங்கள் பாட்டி மட்டும்தான் ஃப்ரம் கர்நாடகா, மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஃப்ரம் தமிழ்நாடு. தென் இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் பிறந்து 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா பாட்டி சொந்தமாக சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டினது தான் இந்த வீடு. அதுலேயும் லேண்டு வாங்கி அதுக்கப்புறமா அப்போவே வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. அண்டு எல்லார் வீட்லேயும் இருக்கிற அதே பேக் ஸ்டோரி தான். எங்கள் தாத்தாக்குமே நிறைய பூர்வீக சொத்து இருந்துச்சு. ஏக்கர் கணக்கில் லேண்டு, அசட்டு, ப்ராப்பர்ட்டிஸ்னு நிறைய வச்சுருந்தாங்க. பட் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போயுமே அந்த வழியிலலாம் போனால் தாத்தா சொல்லுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் நம்மளோட இடம்தான் அப்படின்ட்டு. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு அந்த இடம்லாம் பார்க்கும்போது விற்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் வரும். பட் ஓகே, ஊரில் இருக்கிற 1-2 பேர் பண்ணால் சரி அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் 90% ஆஃப் த தாத்தாஸ் வந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. ஏதோ 10% தான் விற்காமல் வச்சுருக்காங்க. பட் எங்களுக்கு எப்படின்னா, ஐயோ இதெல்லாம் இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டுலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. இருந்திருந்தால் என்ன, இந்நேரத்துக்கு வந்து சொந்த வீடுன்னு சொல்லி செட்டில் ஆகிருப்போம். இப்போ வந்து அது கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய லாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. மேபி அவங்க வந்து அதெல்லாம் கண்ணால் பார்த்துருந்துருக்காங்க. அதெல்லாம் கைவிட்டு போனதுனால மேபி அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயும் ஒரு பேக் ஸ்டோரி இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் பொங்கல் சாப்பிட்டு முடித்தோடனே பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து தோட்டத்துலேருந்து கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க. படைச்சிருந்ததை வச்சுட்டு நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். பாட்டி வந்து காலையிலே லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் ஏதோ செஞ்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். எங்கள் கூடவே தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். ஆனால் அவங்க அந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டுறாங்க. எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க. நாங்களாக வருவோம், அதுலேயும் ரொம்ப ரேர் தான். அப்படியே வந்தாலும் வீட்டுக்கு போகணுன்னு வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அதனாலேயே வந்து ஒரு சில டைம் டென்ஷன் ஆகி நாங்களே திட்டிடுவோம். என்னதான் அப்படி எங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அப்பப்போ அங்கே வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்தால் உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடணும். மோஸ்ட்லி வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு நாள் வருவாங்க. அதுலேயும் நைட்டு தங்க வைக்கிறதுக்கு பேசி அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா சொல்லாமல் கொள்ளாமல் யாரையாவது கூப்பிட்டு வண்டியில் வந்து போயிடுவாங்க. ஸோ தாத்தா பாட்டிங்களை வீட்டில் இருக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு வாசலுக்கு முன்னாடியும் பூஜை ரூமுக்கு முன்னாடியும் குட்டியாக ஒரு கோலத்தையும் போட்டாச்சு. இங்கே கோலம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் ஆனாலும் அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபேன் தான் போடுறது இல்லைல்ல, அதனால வந்து கோலம் கலையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் வாசலில் இருக்காது, காற்றடிச்சிட்டே இருக்கிறதுனால போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அழிஞ்சு போயிடும். மாலை போடுறதுக்காக ஈவினிங் ஒரு 7 மணி போல் ஓம் சக்தி கோயில்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அம்மா குளிச்சுட்டு அந்த சாரீலாம் கூட கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜையும் பண்ணிவிட்டு தங்கச்சியும் அம்மாவும் மட்டும்தான் கிளம்புனாங்க. எனக்கு ரொம்ப கால் வலியாக இருந்ததா, பத்தாததுக்கு அந்த கோலம் போட்டு இடுப்பு வலி வேறு எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. என்னால் அங்கேயும் வந்து இருக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க அட் அ டைம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்களே கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே இருந்துக்கிட்டேன். அம்மா மாலை போடுறது வந்து இது 15th டைமோ 16th டைமோ நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக கவுண்ட்டு தெரியல. பட் எந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக மாலை போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு, போக முடியாமல் இருந்திருக்கு. மற்றபடி எங்கள் ஊருக்குள்ளே தெரிஞ்சவங்க போகாட்டியுமே பக்கத்து ஊரில் யாராவது போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க கூட கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்க.
ஆனால் இனிஷியலி இந்த வருஷம் எங்களுக்கு இருந்த பிளானே வேறு தான். சித்தியும் சித்தப்பாவும் வரோன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ சித்தப்பா கார் ஓட்டினாங்கன்னா சித்தி, நான், அம்மா, தம்பி எல்லாருமே கார்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுது. அதுக்கப்புறம் சித்தி அவங்களால இங்கே வர முடியல பொங்கல் டைமுக்கு. ஸோ அவங்க வந்து மாலை போடல, நாங்கள் வரல அப்படின்னு சொன்னதுனால அம்மாவும் தங்கச்சியும் லாஸ்ட் மினிட்ல எங்கள் ஊரில் போகிறவங்க கூட பஸ்ஸில் போகிறதா பிளான் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டேஸ் ட்ரிப் தான். தேர்ஸ்டே அதாவது ஃப்ரைடே நைட்டு போயிட்டு சண்டே நைட்டோ இல்லைனா மண்டே மார்னிங்கோ வர மாதிரி இருக்கும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிற டைமில் எனக்கு தெரிஞ்சு அவங்க திருவண்ணாமலையில் இருப்பாங்க. ஸோ எல்லா கோவில்லையும் நல்ல திருப்தியாக தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டும். தென் எல்லா வருஷம் பொங்கலுக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மொச்சக்காய் இருக்குல்ல, அதில் வந்து மசால் வச்சு குழம்பு வைப்பாங்க. இது ஒரு மேண்டேட்டாகவே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சீசனில் தான் இந்த காய் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி வாரத்தில் 3 நாள் இந்த குழம்பே தான் இருக்கும். சொல்லப்போகணுன்னா குழம்பு மட்டும் வைக்க மாட்டாங்க. உப்புமா, புலாவு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு எது செஞ்சாலுமே இந்த காயை சேர்த்து செஞ்சுறது. எனக்கெலாம் இந்த வாட்டி வந்து வெறுத்துருச்சு. நானே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த காயை இதுக்கு மேலே வாங்காதீங்கம்மா, சாப்பிட்டு எனக்கு வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. பட் சீசன் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி செய்கிறது. அவ்வளோதான், டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி பெட்டில் போய் படுக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது. என்ன தான் கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இருந்தாலுமே இந்த வருஷம் பொங்கல் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருந்தது அண்ட் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.